ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் கோவமாக இருக்கும் பொழுது பேசுகிறதுக்கு தேவையான ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்க்கான பிடிஎஃப்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். என்னை கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே குஸ்ஸா மத் திலாவோ. ஸோ முஜே அப்படின்னா என்னை, கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கு குஸ்ஸா மத் திலாவோ அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்னை கோவப்படுத்தாத, அப்படி பண்ணினா நான் உன்னை அடிச்சிடுவேன். ஸோ இது நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா முஜே குஸ்ஸா மத் திலாவோ, என்னை கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்படி பண்ணினா நான் உன்னை அடிச்சிடுவேன். ஸோ அப்படி பண்ணால் நான் உன்னை அடிச்சிடுவேன், அப்படி பண்ணலைன்னா நான் உன்னை அடிக்க மாட்டேன். இது நமக்கு இங்கிலீஷில் இஃப் கேஸ் பார்ப்போம்ல, அதாவது நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா நான் இதை செய்வேன். ஸோ அந்த மாதிரி இஃப் கேஸ்னாலே நம்ம ஹிந்தியில் அகர் தோ யூஸ் பண்ணுவோம். அகர் ஐசா கர் தோ, அப்படி செய்தால், அப்படி அப்படின்னா ஐசா, கர் அப்படின்னா செய். ஸோ அகர் ஐசா கர்தோ, அப்படி செய்தால் நான் ஒன்றை அடிச்சிடுவேன், அரைஞ்சிடுவேன், அந்த மாதிரிலாம் சொல்கிற போது அது ஃப்யூச்சர் டென்ஸில் வரும். அப்படி செஞ்சீங்கன்னா நான் செய்வேன். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லணும், நான் ஒன்றை அரைஞ்சிடுவேன் அப்படின்றது. மே தும்னே தப்பட் மாறுங்கா. மே அப்படின்னா நான், தும்னே அப்படின்னா உன்னை, தப்பட் மாறுங்கா அப்படின்னா அரைந்துடுவேன் அப்படின்றத சொல்கிறோம். அரைஞ்சிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஆண் சொன்னால் தப்பட் மாறுங்கா அப்படின்றத சொல்லணும். பெண் சொல்லும்பொழுது மாறுங்கி அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், என் வழியில் வராத அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், உன் வேலையை பாரு, என் வழியில் வராத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கியா கர்னா ஜாகியே கி முஜே பத்தாஹே. ஸோ என்ன பண்ண வேண்டும் என்று. ஸோ என்று அப்படின்னாலே கீ யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவிலே பார்த்தோம். ஸோ என்று அதாவது நம்ம அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸாக வரணும்னு நினச்சேன், போகணும்னு நினச்சேன். ஸோ நம்ம இதை ப்ராப்பர் தமிழில் எழுதும் போது எப்படி எழுதுவோம், வர வேண்டும் என்று நினைத்தேன். ஸோ வேண்டும் என்று அப்படின்றது தான் நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம், வரணும்னு, போகணும்னு, பண்ணணும்னு. இங்கே பாருங்கள், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், பட் எழுதும் பொழுது என்ன பண்ண வேண்டும் என்று. ஸோ அந்த வேண்டும் என்றுன்னு சொல்கிறதுக்கு சாகியே கி. ஸோ என்று அப்படின்னா கி அப்படின்றது தான் ஹிந்தியில் ரீப்ளேஸ் பண்ணுற வார்த்தை. வேண்டும் என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு சாகியே ஹி அப்படின்றத சொல்லணும். ஸோ கியா கர்னா என்ன அப்படின்னா கியா, பண்ண வேண்டும் என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கியா கர்னா சாகியே கி, எனக்கு தெரியும் அப்படின்னா முஜே பத்தாவோ. ஸோ ஏன் வழியில் வராத அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே ராஸ்துமே மத் ஆவோ. ஸோ ராஸ்தா அப்படின்னா வழி, வழியில் அப்படின்னு சொல்கிறதுனால ராஸ்தேமே அப்படின்றது வருது. என்னுடைய வழியில் அப்படின்னு சொல்கிறதுனால மேரே ராஸ்தேமே மத் ஆவோ அப்படின்னா வராத அப்படின்றது அர்த்தம். क्या करना चाहिए कि मुझे पता हो, मुझे पता है, मेरे रास्ते में मत आओ. நெக்ஸ்ட் பாருங்க, யார் அப்படி சொன்னது, இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ யாராவது ஒரு விஷயத்த வித்தியாசமாக சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் நம்பாத பட்சத்தில் யார் அப்படி சொன்னது, இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்றத நம்ம கேட்போம்ல, அதை நம்ம ஹிந்தியில் எப்படி கேட்கலான்னா யார் அப்படி சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கிஸ்னே ஐசா கஹா. ஸோ யார் அப்படின்னா கிஸ்னே, ஐசா கஹா அப்படின்னா, ஸோ கஹா யார் சொன்னது, பாஸ்ட் டென்ஸு. ஸோ அதனால் கஹா அப்படின்றது வரும். ஸோ சொல்லு அப்படின்னா கஹோ அப்படின்றத சொல்லுவோம், அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் கஹா. யார் சொன்னது, எதை, யாரை. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே எதை, யாரை அப்படின்றத கேட்போம். ஸோ எதை, யாரை, யார் சொன்னது, எதை சொன்னது அப்படின்றதுக்கு ரெண்டுத்துக்குமே பதில் கிடைக்கும். ஸோ கிஸ்னே, சப்ஜெக்ட் கூட நே வரும். ஸோ கிஸ்னே, அதனால தான் நே வருது. கிஸ்னே ஐசா அப்படின்னா அப்படி சொன்னது, கஹா. இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஏ கியா பக்வாஸ் ஹே. ஸோ பக்வாஸ் அப்படின்றது முட்டாள்தனம் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஏ அப்படின்னா இது, என்ன அப்படின்னா கியா, பக்வாஸ் ஹே இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்கிட்ட சண்டை போடாத, அதில் ஒரு யூஸும் இல்லை. என்கிட்ட சண்டை போடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜ்சே லடாயி மத் கரோ. ஸோ சண்டை போடுறதுக்கு லடாயி கரோ அப்படின்றத சொல்லுவோம். லடாயி கர்னா அப்படின்னா சண்டை போடுறது, சண்டை போடு அப்படின்னா லடாயி கரோ, சண்டை போடாத அப்படின்னா லடாயி மத் கரோ. முஜ்சே அப்படின்னா என்னிடம் அப்படின்றது அர்த்தம். ஸோ மேரே பாஸ் அப்படின்றத சொல்லலாம். என்கிட்ட, கிட்ட அப்படின்னாலே நம்ம பாஸ் சொல்லுவோம், மேரே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம். என்னிடம்னு சொல்கிறதுக்கு முஜ்சே. ஸோ இடம், என்னிடம், உன்னிடம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது முஜ்சே, தும்சே அப்படின்றதும் சொல்லலாம்.
ஸோ முட்சே லடாயி மத் கரோ இல்லைனா மேரே பாஸ் லடாயி மத் கரோ. ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கோயி ஃபைதா நஹி ஹே. ஸோ எந்த யூஸும் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு பயன் அப்படின்னாலே ஃபைதா அப்படின்றத சொல்லுவோம். கோயி ஃபைதா நஹி ஹே. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு பதிலாக பேசி முடிவு பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஏக் துஸ்ரே சே. ஸோ ஏக் துஸ்ரே சே அப்படின்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்றது அர்த்தம். லடாயி கர்னே கி பஜே பாத் கரேங்கே அவுர் ஃபைசல் கரேங்கே. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னா ஏக் துஸ்ரே சே அப்படின்றத பார்த்தோம். சண்டை போடுறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ சண்டை போடுறது அப்படின்னா லடாயி கர்னா, சண்டை போடுவதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து லடாயி கர்னேக்கி அப்படின்றது வரும். பஜாய் அப்படின்னா வந்து பதிலா அப்படின்றது அர்த்தம். ஸோ லடாயி கர்னேக்கி பஜாய் பாத் கரேங்கே பேசி, அதாவது ஃப்யூச்சர் டென்ஸில் வரும். பதிலாக பேசி முடிவு பண்ணிக்கலாம். பாத் கரேங்கே அவுர் ஃபைசல் கரேங்கே, பேசி முடிவு பண்ணிக்கலாம். பாத் கரேங்கே பேசிட்டு அப்புறமா முடிவு பண்ணலாம். ஸோ அதனால தான் இங்கே வந்து அவுர் வருது. பாத் கரேங்கே அவுர் ஃபைஸ்லா கரேங்கே. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க கத்தாத அமைதியா இரு. இங்க அப்படின்னா யஹான், கத்தாத அப்படின்னா மத் சிலாவோ அப்படின்றது அர்த்தம். ஸோ சிலாவோ அப்படின்னா கத்துறது, மத் சிலாவோ அப்படின்னா கத்தாத. அமைதியா இரு அப்படின்னு சொல்றதுக்கு சுப் ரஹோ. அமைதியா இரு அப்படின்னா சுப் ரஹோ. யஹான் மத் சிலாவோ சுப் ரஹோ. நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும் கியோன் இத்தனா குஸ்ஸா ஹோ ரஹே ஹோ. தும் கியோன் அப்படின்னா உனக்கு ஏன், இத்தனா குஸ்ஸா அப்படின்னா இவ்வளவு கோவம், குஸ்ஸா அப்படின்னா கோவம், இத்தனா அப்படின்னா இவ்வளவு அப்படின்றது அர்த்தம். ஹோ ரஹே ஹோ வருது அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, பொய் சொல்லாத, நான் ஏற்கனவே உன் மேலே கோவமாக இருக்கேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஜூட் மத் போலோ மே பெஹலே ஹி தும்சே குசாஹூன். உன் மேலே கோவமாக இருக்கேன். ஸோ இங்கே தும் சே உன்னிடம் அப்படின்றது அர்த்தம். உன்னிடம் கோவமாக இருக்கேன். சே அப்படின்னாலே இடம், உன்னிடம். குசாஹூன் அப்படின்னா கோவமாக இருக்கேன். பெஹலேஹி அப்படின்னா ஏற்கனவே. ஜூட் மத் போலோ அப்படின்னா பொய் சொல்லாத அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.